ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுல பிகினர்ஸா இருக்கீங்களா? இப்பதான் பேச ஆரம்பிக்கிறேன், ஆனா பெரிய பெரிய சென்டென்சஸ் பேச வரமாட்டேதுன்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எடுத்தோடனே பெரிய பெரிய ஹிந்தி சென்டென்சஸா பேசி உங்களை நீங்களே குழப்பிக்காம இந்த வீடியோல இருக்கிற மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸ் படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல 80க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்கள் தான் படிக்க போறோம். அதுவும் டெய்லி லைஃப்ல நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான சின்ன சின்ன சென்டென்சஸ். இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு தேவைப்படுற சென்டென்சஸ், ஓகே இந்த சென்டென்ஸ் தேவை, இந்த சென்டென்ஸ் தேவை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிக் பண்ணி எடுங்க. ஃபுல் வீடியோல இருந்து ஒரு 20-30 சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் தெளிவா பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த 80 சென்டென்ஸுக்கும் வரலாம். ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன சொன்னீங்க? கியா போலா? என்ன சொன்னீங்க? கியா போலா? என்னன்னா கியா, சொன்னீங்க அப்படின்னா போலா. இத சொன்ன, என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கியா போலா அப்படின்னா என்ன சொன்னீங்க, என்ன சொன்ன, இந்த ரெண்டு இடத்துலயுமே யூஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படிப்பட்ட சென்டென்சஸ்லாம் நம்ம பேச போறோம், இன்னைக்கு கத்துக்க போறோம்னு. ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, நமக்கு புரியலனாலோ இல்ல நமக்கு திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லணும்னாலோ இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொன்னீங்க? கியா போலா? திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லு, மீண்டும் சொல்லு. फिर से बोलो, फिर से बोलो. फिर से அப்படின்னா திரும்பவும், மறுபடியும், மீண்டும் அப்படிங்கறது அர்த்தம். போலோ அப்படின்னா சொல்லு. फिर से बोलो, மறுபடியும் சொல்லு. இத நான் பெரியவங்க கிட்ட எப்படி சொல்றது? போலோன்னா சொல்லுன்னு வந்துருச்சே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போலியேன்னு சொல்லுங்க. फिर से बोलिए, மறுபடியும் சொல்லுங்க. फिर से बोलिए. இதுவே இன்னொரு வார்த்தையை வச்சும் சொல்லலாம். दोहराओ அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்லு அப்படிங்கிறதுக்கு, மீண்டும் சொல்லுங்கிறதுக்கு दोहराओ அப்படின்னும் இருக்கு. फिर से बोलो அப்படின்னும் இருக்கு. दोहराओ அப்படின்னும் இருக்கு. இதே நீங்க மரியாதையா சொல்லணும்னா दोहराइए, दोहराइए. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மறுபடியும் சொல்ல முடியுமா? दोहरा सकते हैं क्या? दोहरा सकते हैं क्या? दोहराओ அப்படின்னா மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல முடியுமா, ரிப்பீட் பண்ண முடியுமா? दोहरा सकते हैं क्या? दोहरा सकते हैं क्या? இந்த சக்தேங்கிற வார்த்தை முடியும்ன்றத குறிக்கும். சக்தே ஹே கியா அப்படின்னு முடிச்சதுனால முடியுமா அப்படின்னு இது மாறிடுச்சு. இன்னொரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. दोहरा सकते हैं क्या? அடுத்த சென்டென்ஸ், என்ன நடக்குது? क्या चल रहा है? क्याனா என்ன? चलனா நடப்பது, चल रहा है அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது? क्या चल रहा है? क्या चल रहा है? நெக்ஸ்ட் ஒன், எதுக்காக? किस लिए? எதுக்காக? किस लिए? எப்போத்துல இருந்து? कब से? எப்போல இருந்து? कब से? எப்போன்னு சொல்லணும்னா கப் சொல்லுவாங்க, இருந்துன்னா சே சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து போட்டுட்டு எப்போல இருந்து அப்படின்னு கேட்கணும்னா கப் சேன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், யார் சொன்னது? கிஸ்னே பத்தாயா? யார் சொன்னது? கிஸ்னே பத்தாயா? கிஸ்னே பத்தாயா? யார் சொன்னது? நெக்ஸ்ட் ஒன், வாங்க போலாம். லெட்ஸ் கோன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி வாங்க போலாம், வா போலாம் இதெல்லாம் சொல்றதுக்கு चलो चलते हैं, चलो चलते हैं, चलो चलते हैं. கம் லெட்ஸ் கோ, வாங்க போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். चलो चलते हैं. நெக்ஸ்ட் ஒன், முயற்சி செய். கோஷிஷ் கரோ. முயற்சி பண்ணு. கோஷிஷ் கரோ. கோஷிஷ்னா முயற்சி, கரோனா பண்ணு, செய். கோஷிஷ் கரோ, முயற்சி பண்ணு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 சென்டென்சஸ் முடிஞ்சிருக்கு. மொத்தம் இந்த வீடியோல 80க்கும் மேல சென்டென்சஸ் படிக்க போறோம். இந்த மாதிரி குட்டி சென்டென்சஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். நீங்களும் சிரமமே படாம ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லணும்னா ரெஹ்னே தோ. ரெஹ்னே தோ. பரவாயில்ல விடு, இருக்கட்டும் விடுன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, அத ரெஹ்னே தோன்னு சொல்லணும். ரெஹ்னே தோ. நெக்ஸ்ட் ஒன், இத தொடாத. இசே மத் சுவோ. இசே மத் சுவோ. சுவோ அப்படின்னா தொடு, மத் சுவோ அப்படின்னா தொடாத, இசே மத் சுவோ அப்படின்னா இத தொடாத. இசே மத் சுவோ. இப்படி செய்யாத. ஐசே மத் கரோ. ஐசே மத் கரோ. ஐசேனா இப்படி, கரோனா செய்யி, மத் கரோனா செய்யாத. ஐசே மத் கரோ, இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத. ஐசே மத் கரோ. நான் மறந்துட்டேன். மே பூல் கயா. மே பூல் கயா. பூல் அப்படின்னா மறக்கிறது, பூல் கயா அப்படின்னா மறந்து போயிட்டேன்னு அர்த்தம். அண்ட் இந்த வார்த்தைய ஒரு ஆண் தான் யூஸ் பண்ண முடியும். பெண்கள் யூஸ் பண்றதா இருந்தா மே பூல் கயி சொல்லுங்க. மே பூல் கயி பெண்களுக்கு சொல்றது. பெண்கள் சொல்ல வேண்டிய சென்டென்ஸ். மே பூல் கயி அப்படின்னா நான் மறந்து போயிட்டேன்னு ஒரு பெண் சொல்லணும். இதே ஒரு ஆண் சொல்லணும்னா மே பூல் கயான்னு சொல்லணும். அடுத்தது, இப்படி நடக்கும். இந்த மாதிரி நடக்கும், இது சகஜம்தான், இதெல்லாம் நடக்கதான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்குல. இதுக்கு ஐசா ஹோதா ஹே அப்படின்னு சொல்லணும். ஐசா ஹோதா ஹே. ஐசானா இப்படி, ஹோதா ஹேனா நடக்கும். ஐசா ஹோதா ஹே, இட் ஹேப்பன்ஸ், இப்படி நடக்கும். ஐசா ஹோதா ஹே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியும். முஜே பதா ஹே. எனக்கு தெரியும். முஜே பதா ஹே. முஜேனா எனக்கு, பதா ஹேனா தெரியும். முஜே பதா ஹே, எனக்கு தெரியும். இதுவே நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு, எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு தெரியும்னு தான் சொல்றோம். ஆனா ஏற்கனவே முன்னாடியே தெரியும்ன்றத முஜே பதா ஹே சொல்லாதீங்க, முஜே பதா தா சொல்லுங்க. இவ்வளவே தான். முஜே பதா ஹேனா இப்ப எனக்கு தெரியுது, எனக்கு தெரியும்னு இப்ப சொல்றோம். இதுவே எனக்கு அப்பவே தெரிஞ்சது இந்த மாதிரி நடக்கும்னு, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முஜே பதா தா அப்படின்னு சொல்லுங்க. முஜே பதா ஹே, முஜே பதா தா. முஜே பதா ஹே எனக்கு தெரியும் இப்போ. முஜே பதா தா எனக்கு தெரிஞ்சது முன்னாடியே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. முஜே யகீன் ஹே. முஜே யகீன் ஹே. முஜேனா எனக்கு, யகீன்னா நம்பிக்கை, ஹேனா இருக்கு. முஜே யகீன் ஹே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தாமதிக்காத, லேட் பண்ணாத. தேர் மத் கரோ. தேர் மத் கரோ. லேட் பண்ணாத, தேர் மத் கரோ. தேர் மத் கரோ. நெக்ஸ்ட் ஒன், அமைதியா இரு, வாய மூடு. இந்த மாதிரி கொஞ்சம் அதட்டலா சொல்றதுக்கு சுப் ரஹோ அப்படின்னு சொல்லலாம். சுப் ரஹோ அப்படின்னா அமைதியா இரு, வாய மூடு, கப்பு சுப்புன்னு இருன்னு கூட தமிழ்காரவங்கள சொல்லுவோம். அப்படி சுப் ரஹோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த அர்த்தத்தை கொடுக்கும். சுப் ரஹோ. அடுத்தது, ஃபேனை ஆஃப் பண்ணு, பங்கா பந்த் கரோ. ஃபேன்கான ஹிந்தி வார்த்தை ரொம்ப சாதாரணமா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, அதனால இங்க நான் கொடுத்திருக்கேன். ஃபேன்கான வார்த்தை பங்கா. பங்கா பந்த் கரோ. பந்த் கரோனா ஆஃப் பண்ணுன்னு அர்த்தம். இதே பந்த் கரோ க்ளோஸ் பண்ணு, மூடு செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூடுன்னு, அப்ப கூட நீங்க பந்த் கரோ தான் யூஸ் பண்ணணும். ஆஃப் பண்ணுன்னு சொல்லும் போதும் பந்த் கரோ தான் யூஸ் பண்ணணும். சோ இந்த ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்துக்காக யூஸ் பண்ணப்படுது. ஃபேன் அப்படின்னா பங்கா, ஆஃப் பண்ணுனா பந்த் கரோ. பங்கா பந்த் கரோ. இதுவே ஃபேன் ஆன் பண்ணுன்னு சொல்லணும்னா பங்கா சலாதோ. பங்கா சலாதோ. இந்த சலாதோ அப்படின்னா இன்னும் சரியான தமிழ்ல சொல்லணும்னா சில இடங்கள்ல நம்ம ஊர்லயே சொல்லுவாங்க, ஃபேனை ஓட்டி விடு, மோட்டரை ஓட்டி விடு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஓட்டி விடுங்கிற வார்த்தை மாதிரி தான் இந்த சலாதோ. பொதுவாவே இங்க சொல்றது உண்டு நார்த் இந்தியால இல்ல ஹிந்தி பேசுறவங்களுக்கு நடுவுல இந்த வார்த்தை ரொம்ப காமனான வார்த்தை. பங்கா சலாதோ. பங்கா சலாதோ. நெக்ஸ்ட் ஒன், பூட்டு போடு, தாலா லகாதோ. பூட்டு போடு, பூட்டுக்கான வார்த்தை தாலா. சாவிக்கு சாபின்னே சொல்லுவாங்க. சாவின்னு நம்ம சொல்லுவோமா, அவங்க சாபின்னு சொல்லுவாங்க. இங்க தாலா அப்படின்னா பூட்டு, போடுன்னு சொல்றதுக்கு லகாதோ. தாலா லகாதோ. பூட்டு போடு, தாலா லகாதோ. அத கொண்டு வா,
உசே லாவோ, உசே லாவோ, அதை கொண்டு வா, உசே லாவோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதைன்னு சொல்லணும்னா உசே சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதை உசே கொண்டு வா, லாவோ, உசே லாவோ. நெக்ஸ்ட் ஒன், அதை தூக்கு. ஒரு கனமான பொருள் கீழே கிடக்கு, அதை தூக்கு அப்படின்னு சொல்லணும். உசே உட்டாவோன்னு சொல்லணும். அதை நான் உசேன்னு இப்பதான் படிச்சோம், திரும்பவும் அது ரிப்பீட் ஆகுது. அதைக்கு உசே போட்டுக்கிறீங்க. தூக்குன்னு சொல்றதுக்கு உட்டாவோ சொல்லணும். உசே உட்டாவோ, உசே உட்டாவோ. கைய கழுவு, हाथ धो लो, हाथ धो लो. हाथனா கை, धो அப்படின்னா கழுவு. हाथ धो लो, கை கழுவு. முகம் கழுவு, चेहरा धो लो, चेहरा धो लो. हाथ அப்படின்னா கை, चेहरा அப்படின்னா முகம். ரெண்டுக்கும் தோலோ தான் சொல்றோம். தோலோனா வாஷ் பண்ணு, கழுவு. चेहरा धो लो, முகம் கழுவு. हाथ धो लो, கை கழுவு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்த பத்தி, இன்னும் இங்கிலீஷ்ல இதை ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, நோ ஐடியான்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, இந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. இத சொல்றதுக்கு முஜே அந்தாசா நஹி அப்படின்னு சொல்லலாம். முஜே அந்தாசா நஹி. முஜேனா எனக்கு, அந்தாசா அப்படின்னா அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை பத்தின ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கிறது. அது கிடையாது, அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். முஜே அந்தாசா நஹி, முஜே அந்தாசா நஹி. நெக்ஸ்ட் ஒன், உண்மையாவா அப்படின்னு கேட்கணும்னா சச்சுமே, சச்சுமே, உண்மையிலேயாவா, சச்சுமே. அடுத்தது, அப்படியா அப்படின்னு கேட்கணும்னா ஐசா ஹே கியா, ஐசா ஹே கியா. ஐசானா இப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அப்படிங்கிறதுக்கும் சில நேரத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஐசா ஹேனா அப்படின்னு அர்த்தம். ஐசா ஹே கியா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேக்குறதா மாறிடும். ஐசா ஹே கியா, அப்படியா. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு, இத சொல்றதுக்கு ஏ அஜீப் ஹே, ஏ அஜீப் ஹே. சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க, சிலர் அஜீப்னு சொல்லுவாங்க. ஏ அஜீப் ஹே, ஏ அஜீப் ஹே. ரெண்டுமே இது ரொம்ப விசித்திரமா இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், புரிஞ்சிடுச்சு, சமஜ் கயா, புரிஞ்சிடுச்சு, சமஜ் கயா. எங்க வேணாலும் இதை யூஸ் பண்றதுக்கு தேவைப்படுங்க. புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லணும்னா சமஜ் கயா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்னும் பிராக்டிக்கலான ஒரு சென்டென்ஸ். நம்ம ஒருத்தர் 2 பேர் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு விஷயம் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா அது சரிதான் அப்படின்னு சொல்லுவோமா, அது சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சஹி பாத் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு 4-5 பேர் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கிற இடத்துல நீங்க நின்னீங்கனாலே உங்களால கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு சென்டென்ஸ் தான் இது. சஹி பாத் ஹே, சஹி பாத் ஹே அப்படின்பாங்க. அது சரி, கரெக்டா சொன்னீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு சஹி பாத் ஹே அப்படின்பாங்க. சஹினா சரியான, பாத்னா பேச்சு. அப்ப யோசிச்சுக்கோங்க இது எதுக்காக சொல்றாங்கன்னு. சஹி பாத் ஹே, சரியான பேச்சு, சரியா சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. இதையே பாத்தோ சஹி ஹே அப்படின்பாங்க. இப்ப என்ன வந்துருச்சுன்னா அது சரிதான் அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல வந்துருச்சு. பாத்தோ சஹி ஹே, சரியாத்தான் சொன்னீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பேச்சு வழக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற ஐடியாவே இன்னொருத்தர்கிட்ட கொண்டு வந்துட முடியும். சஹி பாத் ஹே சொல்லுங்க, பாத்தோ சஹி ஹே அப்படிங்கறதெல்லாம் பேசும்போது இடையில இடையில போட்டு பேசுனீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், சஹி போலா, சஹி போலா அப்படின்னா சரியா சொன்னீங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்டா இது பொருந்தும், தமிழ் கூடயே அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகும். சரியா அப்படின்னா சஹி, சொன்னீங்க அப்படின்னா போலா, சஹி போலா. இந்த 3 விஷயத்த மட்டும் நான் திரும்பவும் சொல்றேன். சஹி பாத் ஹே, பாத்தோ சஹி ஹே, சஹி போலா. எல்லாமே சஹியை சுத்தி தான் இருக்கு. சரியா சொன்னீங்க, சரியாத்தான் சொன்னீங்க போங்க அப்படின்லாம் சொல்றதுக்காக நீங்க இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ கூட மனப்பாடமா வச்சுட்டு அப்பப்ப பேசும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அதுவே தான் அப்படின்னு ஒரு விஷயத்த காமிச்சு இதுவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா அதேதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஹிந்தில வொஹி ஹே அப்படின்னு சொல்லணும். அதுவே தான், அதேதான், வொஹி ஹே, वो ही है, वही है. இதுவே தான் அப்படின்னு சொல்லணும்னா உங்க கையிலேயே ஒண்ணு இருக்கு,
இதேதான் இதேதான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இதேதான் அப்படின்னு சொல்லணும்னா யஹி ஹை, யஹி ஹை, வொஹி ஹை, யஹி ஹை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்றதுக்கு அவ்வளோ ஈஸியா வராதுங்க. திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. वो ही है. அதை தான் கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ண போறோம். वो ही है, ये ही है, यही है. சொல்ல சொல்ல ஈஸியா வந்துரும். நெக்ஸ்ட் ஒன் இல்லவே இல்ல. பில்குல் நஹி. இல்லவே இல்ல, கிடையவே கிடையாது. பில்குல் நஹி, பில்குல் நஹி. மன்னியுங்கள், சாரி சொல்றீங்க அப்படின்னா மாஃப் கர் தோ, மாஃப் கர் தோ அப்படின்னு சொல்லலாம். இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல ஓரளவு மரியாதையான ஒரு டேர்ம் தான். இன்னும் பர்ஃபெக்டா மரியாதையா வேணும்னு நினைச்சீங்கன்னா மாஃப் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். மாஃப் கீஜியே, மாஃப் கர் தோ, மாஃப் கீஜியே. ரெண்டுமே மன்னியுங்கள் சாரின்றதுக்காக யூஸ் பண்றது. மாஃப் கர் தோ இல்ல மாஃப் கீஜியே. உனக்கு எப்படி தெரியும்? துஜே கேசே பதா, துஜே கேசே பதா. உனக்குன்னா துஜே, எப்படின்னா கேசே, பத்தானா தெரியும். துஜே கேசே பதா, உனக்கு எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் ஒன் ஒண்ணுமே இல்ல. குச் பி நஹி, ஒண்ணுமே இல்ல. குச் பி நஹி. இதுவே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லணும்னா குச் நஹி. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும்னா குச் நஹி, ஒண்ணுமே இல்ல ஐயோ விட இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லணும்னா குச் பி நஹி. இந்த அழுத்தத்தை கொண்டு வரதுக்காக நீங்க பி சேர்த்துக்கங்க. குச் நஹி, குச் பி நஹி. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் போலாம். எதையாவது சொல்லு அப்படிங்கிறதுக்கு குச் பி போலோ, குச் பி போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிராக்டிகலி எங்க யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது சம்மந்தம் இல்லாம ஒருத்தர் எதையாவது சொல்லும்போது இப்படியே ஒளரு, எதையாவது ஒளரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல குச் பி போலோ அப்படின்பாங்க. குச் பி போலோ, உன் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சென்டென்ஸ அதிகபட்சம் யூஸ் பண்றது. எதையாவது சொல்லு, குச் பி போலோ. நெக்ஸ்ட் ஒன் நீ சொன்னதானே, நீ சொன்ன இல்லையா அப்படின்னு கேக்குறதுக்கு தும்னே பத்தாயா நா, தும்னே பத்தாயா நா. தும்னேனா நீ, பத்தாயா அப்படின்னா சொன்னாய். இந்த நா போடுறது மூலமா சொன்னதானே அப்படின்னு கேள்வியா மாறிடும். தும்னே பத்தாயா நா, நீ சொன்ன இல்லையா, தும்னே பத்தாயா நா. பெரிய பிரச்சனை, படி திக்கத் ஹை. பெரிய பிரச்சனை, படி திக்கத் ஹை. திக்கத்னா பிரச்சனை, படி திக்கத் அப்படின்னா பெரிய பிரச்சனை. படி திக்கத் ஹை. செய்தாக வேண்டும், கர்னா படேகா. செஞ்சாகணும், கர்னா படேகா, கர்னா படேகா. அப்புறமா வா, லேட்டர் பிறகு வா. बाद में आओ, बाद में आओ. बाद में ना அப்புறமா, பிறகு, आओனா வா. பிறகு வா, बाद में आओ. மோசமாக போயிருச்சு, கெட்டு போயிருச்சு, வீணா போயிருச்சு, ரிப்பேர் ஆயிருச்சு. இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல நீங்க என்ன சொல்லலாம்? खराब हो गयाன்னு சொல்லலாம். खराब हो गया, கெட்டு போயிடுச்சு, வீணா போயிடுச்சு, மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. खराब हो गया, खराब हो गया. அப்படி எதுவும் இல்ல, ऐसा कुछ नहीं. அப்படி எதுவும் இல்ல, ऐसा कुछ नहीं. ऐसाனா அப்படி, कुछ नहींனா ஒண்ணும் இல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல, ऐसा कुछ नहीं. அவசியமானது, जरूरी है. அவசியம், கண்டிப்பா தேவை, அவசியமானது. जरूरी है, जरूरी है. अपडेट அனுப்பு, अपडेट भेज दो. अपडेट भेज दो. भेज दो அப்படின்னா அனுப்பு. अपडेट भेज दो. நான் நாளைக்கு சொல்றேன். मैं कल बताऊंगा. मैं कल बताऊंगा. நான்னா மே, நாளைக்கு அப்படின்னா கல், சொல்லுவேன் நாளைக்கு தானே சொல்ல போறோம். அப்போ இத எதிர்கால செயலா எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்லணும்? ஹிந்தில பத்தாவுங்கான்னு சொல்லணும். மே கல் பத்தாவுங்கா. இதே ஒரு பெண் சொல்றீங்கன்னா மே கல் பத்தாவுங்கி அப்படின்னு மாத்திக்கணும். மே கல் பத்தாவுங்கா, மே கல் பத்தாவுங்கி. நெக்ஸ்ட் ஒன் டீடைல்ஸ உறுதிப்படுத்து, கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா டீடைல்ஸ் பக்கா கரோ,
பக்கா கரோ, கன்ஃபார்ம் பண்ணு, உறுதிப்படுத்து. பக்கா கரோ, பக்கா. தமிழ்காரவங்க கூட இந்த வார்த்தைய சொல்லுவாங்க. கண்டிப்பா, உறுதியா அப்படின்னு சொல்றதுக்கு பக்கா அப்படின்பாங்க. பக்கா கரோ அப்படின்னா உறுதிப்படுத்துன்னு அர்த்தம். டீடைல்ஸ் பக்கா கரோ, விவரன் பக்கா கரோ. இப்ப விவரங்கள்னு தமிழ்ல சொல்ற மாதிரி ஹிந்தில விவரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அததான் அடுத்துமே எழுதியிருக்கேன். உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லணும்னா பக்கா கரோ, உறுதிப்படுத்து, பக்கா கரோ. நான் செய்வேன், மே கரூங்கா, மே கரூங்கா. இத ஒரு லேடி சொல்லணும், ஒரு ஃபீமேல் சொல்லணும்னா மே கரூங்கி, மே கரூங்கி. ஐ வில் டூன்னு அர்த்தங்க. இது வந்து எதிர்கால செயல்ல இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. மே கரூங்கா, மே கரூங்கி. நான் செய்வேன். எனக்கு கால் பண்ணு, முஜே கால் கரோ. எனக்கு முஜே கால் பண்ணு, கால் கரோ. முஜே கால் கரோ. இது சுவாரஸ்யமா இருக்கு. ये मजेदार लगता है, ये मजेदार लगता है. மசேதார் அப்படின்னா சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது தான் மசேதார்னு சொல்லுவாங்க. ஏ மசேதார் லக்தா ஹே அப்படின்னா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகுது, உணரப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏ மசேதார் லக்தா ஹே, ஏ மசேதார் லக்தா ஹே. நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன், மே ஸ்நாக்ஸ் லாऊंगा, மே ஸ்நாக்ஸ் லாऊंगा. ஒரு ஃபீமேல் சொல்லணும்னா மே ஸ்நாக்ஸ் லாऊंगी, மே ஸ்நாக்ஸ் லாऊंगी. ஸ்நாக்ஸ்க்கு ஹிந்தில வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்கீன் சொல்லலாம். நம்கீன் அப்படின்னா ஸ்நாக்ஸ்ல அந்த மிக்சர், முறுக்கு இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்கீன்னு சொல்லுவாங்க. மே நம்கீன் லாऊंगा அல்லது மே நம்கீன் லாऊंगी அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் கஹா ஹே, பாத்ரூம் கஹா ஹே. கஹா ஹேன்னு சொல்லலாம், கிதர் ஹே அப்படின்னும் கேட்கலாம். பாத்ரூம் கிதர் ஹே. பஸ் மிஸ் ஆயிருச்சு, பஸ் கிளம்பி போயிடுச்சு, சோ மிஸ் ஆயிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பஸ் சூட் கயி அப்படின்னு சொல்லணும். சூட் கயி அப்படின்னா கிளம்பி போயிருச்சு, அதனால நான் எங்களை விட்டுட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். பஸ் சூட் கயி. இந்த பஸ்ன்ற இடத்துல நீங்க ட்ரெயின் வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரெயின் சூட் கயி, பஸ் சூட் கயி அப்படின்னா பஸ் மிஸ் ஆயிருச்சு, ட்ரெயின் மிஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், சில்லறை வேணும், சுட்டே चाहिए, சுட்டே चाहिए. சுட்டேனா சில்லறை, चाहिएனா வேண்டும். சுட்டே चाहिए, சில்லறை வேணும். நெக்ஸ்ட் ஒன், இத நல்லா பேக் பண்ணு, இசே अच्छे से पैक करो. இசே, இதை. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம். அதை அப்படின்னா உசேன்னு சொல்லணும், இதை அப்படின்னா இசேன்னு சொல்லணும். நன்றாக, நல்லா அப்படின்னா வெறும் அச்சா மட்டும் சொல்லக்கூடாது, அச்சேசே அப்படின்னு சொல்லணும். இத நல்லா பேக் பண்ணு, இசே அச்சேசே பேக் கரோ, இசே அச்சேசே பேக் கரோ. நெக்ஸ்ட் ஒன், விலைய பாரு, தாம் தேக்கோ, தாம் தேக்கோ. தாம்னா விலை, தேக்கோனா பாரு. தாம் தேக்கோ, விலைய பாரு. அடுத்தது, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன், இப்போ நல்லா தான் இருக்கேன். இது வந்து பாஸ்ட்ல சொல்றோம். நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. மே பீமார் தா, மே பீமார் தா. நான்னா மே, பீமார் அப்படிங்கிற வார்த்தை சிக்னஸை குறிக்கும், அதாவது உடம்பு சரியில்லாத நிலையை குறிக்கும். பீமார் தா, தாங்கிறது இந்த இடத்துல இருந்தேன்னு அர்த்தம். மே பீமார் தா, நான் உடம்பு சரியில்லாம இருந்தேன். அவன் உதவி செய்தான், உஸ்னே மதத் கி, உஸ்னே மதத் கி. உஸ்னே அப்படின்னா அவன், மதத்னா உதவி, கி அப்படின்னா செய்தான். கியா அப்படிங்கறதும் செய்தான் தான். இந்த இடத்துல மதத் அப்படிங்கிற வார்த்தையை பொறுத்து நம்ம கி அப்படின்னு போட்டிருக்கோம். இதோடைய அர்த்தமும் செய்தான் தான். உஸ்னே மதத் கி, அவன் உதவி செய்தான். மழை பெஞ்சிட்டு இருக்கு, பாரிஷ் ஹோ ரஹி ஹே, பாரிஷ் ஹோ ரஹி ஹே. பாரிஷ்னா மழை, ஹோ ரஹி ஹேனா பெஞ்சிட்டு இருக்கு. பாரிஷ் ஹோ ரஹி ஹே, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் சந்திப்போம், நாம பிறகு சந்திப்போம். ஹம் ஃபிர் மிலேங்கே, ஹம் ஃபிர் மிலேங்கே. நாம, ஹம் பிறகு, ஃபிர் மிலேங்கே சந்திப்போம். ஹம் ஃபிர் மிலேங்கே,
நாம பிறகு சந்திப்போம். காத்து வீசுது. हवा चलती है. हवा चलती है. हवाना காத்து, சல்தி ஹேனா அடிக்குது வீசுதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல தமிழ்ல சொல்லுவோம். காத்து அடிக்குதுன்போம், காத்து வீசுதுன்போம். இதெல்லாம் சேர்த்து ஹிந்தில சல்தி ஹேன்னு சொல்லலாம். ஹவா சல்தி ஹே. பால் வாங்கிட்டு வா. दूध लेके आओ. ரெண்டு விதத்திலயும் சொல்லலாங்க. இப்ப நான் இங்க போர்ட்ல எழுதியிருக்கிற மாதிரி दूध ले आओன்னும் சொல்லலாம். இல்ல दूध लेके आओன்னும் சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்ப எப்படி நம்ம பால் வாங்கி வா அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸையும் புரிஞ்சுக்கிறோம். பால் வாங்கிட்டு வான்னு சொல்ற தமிழ் சென்டென்ஸையும் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் दूध ले आओ, दूध लेके आओ ரெண்டுமே கரெக்ட். दूधனா பால், லே அப்படிங்கிறது வாங்குறது, எடுக்கிறது அல்லது வாங்குறது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஆவோ அப்படின்னா வா. दूध ले आओ. நெக்ஸ்ட் ஒன் மறந்துராத, மறக்காத. மத் பூலோ. மத் பூலோ. பூல் அப்படின்னா மறப்பது, பூலோனா மற, மத் பூலோனா மறக்காத. மத் பூலோ மறக்காத. சீக்கிரம் போவோம், சீக்கிரம் கிளம்புவோம். ஜல்தி நிக்கல்தே ஹே. ஜல்தி நிக்கல்தே ஹே. இதுல போவோம்ன்றதை விட கிளம்புவோம்னு எழுதிக்கோங்க. ஒருவேளை நீங்க தமிழ்ல எழுதுறீங்கன்னா சீக்கிரம் கிளம்புவோம்னு எழுதிக்கோங்க. ஜல்தி நிக்கல்தே ஹே. ஜல்தி நிக்கல்தே ஹே. பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கோயி திக்கத் நஹி. கோயி திக்கத் நஹி. கோயி பாத் நஹின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. கோயி திக்கத் நஹின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. கோயி திக்கத் நஹி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ரொம்ப நன்றி. आपको बहुत धन्यवाद. இதத்தான் மாத்தி எழுதியிருக்கேன். बहुत धन्यवाद आपको. बहुत धन्यवाद आपको. இப்படி போடுறது மூலமா என்ன அர்த்தம் வந்துருச்சு? ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு மாறிடுச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க வேணும்னா आपको முன்னாடியும் போடலாம், லாஸ்ட்லயும் போடலாம். आपको बहुत धन्यवाद இல்லனா बहुत धन्यवाद आपको. बहुत धन्यवाद आपको. அடுத்தது போலீஸ்க்கு சொல்லு. போலீஸ்கோ பத்தாவோ. போலீஸ்கோ பத்தாவோ. போலீஸ் இக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த இக்குக்காக என்ன போடணும்? கோ போடணும். போலீஸ்கோ சொல்லு அப்படின்னா பத்தாவோ. போலீஸ்கோ பத்தாவோ. ஆழ்ந்த மூச்சு விடுங்க, மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கெல்லாம் கெரி சாஸ் லோ. கெரி சாஸ் லோ. டீப் பிரீத். அததான் வந்து என்ன சொல்றாங்க? கெரி சாஸ் அப்படின்னு சொல்றாங்க. விடுங்க அப்படின்னா லோ. இல்ல எடுங்கன்னா தான் லோ. அந்த இடத்துல ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கு. இதத்தான் ஹிந்தில பேசுவாங்க. கெரி சாஸ் லோ அப்படின்னா ஆழ்ந்த மூச்சை எடுங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம தமிழ்ல என்ன பேசுவோம்? மூச்சு இழுத்து விடுங்கன்னு சொல்லுவோம். அதனால நீங்க விடுங்கக்கும் எடுங்கக்குமான வார்த்தை எக்ஸாக்டா தமிழ் மாதிரியே வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல அங்க இருக்கிற பிராக்டிஸே மாறும். கெரி சாஸ் லோ அப்படின்னா ஆழ்ந்த மூச்சை எடுங்க அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நிறைய தண்ணி குடி. ஜியாதா பானி பியோ. ஜியாதா பானி பியோ. ஜியாதானா நிறைய, பானினா தண்ணி, பியோனா குடி. ஜியாதா பானி பியோ. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? आपने क्या खाया. आपने क्या खाया. आपने அப்படின்னா நீங்க, கியானா என்ன, காயானா சாப்பிட்டீங்க. आपने क्या खाया. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நீ எங்க போற? तुम कहाँ जा रहे हो. இதுதான் இந்த வீடியோலயே இருக்கிற கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் நினைக்கிறேன். பொறுமையா சொல்லி பாருங்க, வந்துரும். நீ எங்க போற? தும் கஹா ஜா ரஹே ஹோ. தும் கஹா ஜா ரஹே ஹோ. தும்னா நீ, கஹானா எங்க, ஜா ரஹே ஹோ அப்படின்னா போகிற, போயிட்டு இருக்கன்னு அர்த்தம். தும் கஹா ஜா ரஹே ஹோ. நீ எங்க போயிட்டு இருக்க? குழந்தை தூங்கிட்டு இருக்கு. பச்சா சோ ரஹா ஹை. குழந்தைக்கு ஹிந்தில பச்சா, தூங்குறதுக்கு சோ, தூங்கிட்டு இருக்கு, சோ ரஹா ஹை. பச்சா சோ ரஹா ஹை. குழந்தை தூங்கிட்டு இருக்கு. நான் ஃபோன் பண்ணிட்டேன். मैंने फोन कर दिया. मैंने फोन कर दिया. பண்ணி விட்டேன்னு சொல்றோம் இல்லையா, அதனால வெறும் கர்ரோடைய வார்த்தை மட்டும் வச்சுக்காம கர் தியாங்கிறதையும் சேர்த்து சொல்றாங்க. मैंने फोन कियाன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா कर दियाன்னு சொன்னா பண்ணேன்றது பண்ணிட்டேன்னு மாறும். मैंने फोन कर दिया.
நான் ஃபோன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், மின்சாரம் போய்விட்டது. கரண்ட் போயிடுச்சு. பிஜ்லி சலி கயி. பிஜ்லி சலி கயி. பிஜ்லினா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. சலி கயினா போய்விட்டதுன்னு அர்த்தம். கரண்ட் போயிடுச்சு, பிஜ்லி சலி கயி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு 80 சென்டென்ஸ் பிளஸ் தான் பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே சின்ன சின்ன சென்டென்சஸா தான் இருந்தது. ஒரு 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் வச்ச சென்டென்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும். இதுல உங்க பர்ட்டிகுலர் டெய்லி லைஃப்க்கு எந்தெந்த மாதிரி சென்டென்ஸ் தேவைப்படுது, இந்த 80ல இருந்து ஒரு 20 30ன்னு சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது கிளியர் ஆனோடனே அடுத்த மீதி வார்த்தைகளுக்கு வாங்க, மீதி சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஹிந்தி பேசணும்னு ஆசைப்படுறேன், ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல குட்டி பசங்க யார் சொன்னாலும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம வீடியோஸை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.